ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அர்னஸ்ட் ஃபீலிக்ஸ். நான் இது கூட பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு என் ஃப்ரெண்டு, அவர் பேர் மார்ட்டின். நாங்கள் ரெண்டு பேரும் கொலம்போலேருந்து இப்போ கேண்டிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயின் வந்துட்டு என்ன விசேஷம்னாக்கா, மொத்தம் டிஸ்டன்ஸ் வந்து 71 மைல்ஸ், தட் இஸ் 115 கிலோமீட்டர்ஸு. ஓகேங்களா? ஸோ 115 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு அரவுண்டு 2.5 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் ஆகும் போய் சேர்கிறதுக்கு. இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸுங்க, பேனராமிக் கிளாஸ் வச்சு முழுக்க சீனரிஸ் பார்க்க முடியும். நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி தான் புக் பண்ணோம், அதனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த இது கிடைக்காம போச்சு, பேனராமிக் ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு ஆகலை. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போயிருக்கிறோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஷன்லாம் பேரை வந்துட்டு ஒரே ஒரு தான் எழுதியிருக்கிறாங்க. புதுசாக வரவங்களுக்கு அந்த ஸ்டேஷன் பேர் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்சவங்க இறங்கிடுவாங்க, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ட்ரெயினில் இது மேலே கூட, ட்ரெயின் மேலே கூட ஃப்ரம் வேர் டு வேர்ன்னு போட்டுலைங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு தப்பான ட்ரெயினில் எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ட்ரெயின் அத்தாரிட்டிஸ் அதை கொஞ்சம் போர்டுங்களாம் போட்டாங்கனாக்கா டூரிஸ்ட்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியே உங்களுக்கு வந்துட்டு 3000 ஸ்ரீலங்கன் ருப்பீஸு, அது இந்தியன் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு 920 ருப்பீஸ் ஆகும். அதனால் ரொம்ப கம்மி விலை தான். இது விட்டு உங்களுக்கு வந்து செகண்ட் கிளாஸும் கிடைக்கிது, தேர்ட் கிளாஸும் இருக்குது. செகண்ட் கிளாஸ் 500 ரூபா, தேர்ட் கிளாஸு 200க்கெலாம் உங்களுக்கு கிடைக்கும். இது கொலம்போ ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து கேண்டிக்கு போகிற ட்ரெயினுங்க. அது நீங்கள் கொலம்போலேருந்து கேண்டிக்கு வந்துட்டு பஸ்லேயும் போகலாம், டாக்ஸியும் எடுத்துகிட்டு போகலாம். டாக்ஸி கூட ரொம்ப ஜாஸ்தியாகாது. அவங்க வந்துட்டு இந்தியன் ருப்பீஸில் வந்து ஒரு 5000 ரூபா தான் கேட்குறாங்க. ஸோ அதுவும் வர்த்தட் தான். ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போனாக்கா அந்த சீனரிஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உயரத்துலேருந்து பார்க்குறதெல்லாம் ஆகாது. நீங்கள் காரில் போனாக்கா, பஸ்ஸில் போனாலும் ஆகாது. நாங்கள் கேண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் முழுக்கா கேண்டி முழுக்கா சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் போனோம். இப்போது நாங்கள் போகிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு புத்திஸ்ட் டெம்பிள், அது பேர் வந்து ஸ்ரீ தலாதா மல்லிகவா. இது வந்து இங்கிலீஷில் வந்துட்டு த டெம்பிள் ஆஃப் த சேக்ரெட் டூத் ரெலிக் என்று சொல்லுவாங்க. பாருங்கள், நாங்கள் வந்துட்டு இப்போது மேலேருந்து பார்க்குறோம், அந்த டெம்பிள் வந்து கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு ஹால்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கீழே போகலான்னு இருக்கோம். இதாங்க டாப் ஆஃப் த ஹில். இது இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கணும். ஸோ இங்கேருந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் காரில். நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தாங்க பண்ணுவேன் வீடியோ. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு தமிழில் பண்ணுறேன். அதனால் என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லைனாக்கா கோச்சிக்காதீங்க. கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்ரீலங்கா பண்ணிங்க, ஆனாக்கா நீங்கள் தமிழில் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் கேண்டியை வந்துட்டு தமிழில் பண்ணலான்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கேன். நான் இப்போது நல்லா இருந்தால் நான் தமிழில் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுவேன். இது சரி வரலனாக்கா நான் திருப்பி இங்கிலீஷ்லேயே பண்ண தொடங்கிடுவேங்க. ஸோ பாருங்கள், இதுதான் ஒரு பெரிய லேக்கு. இந்த டெம்பிளில் என்ன முக்கியம்னா, லார்டு புத்தாவோட பல்லுங்க, அது ரெலிக்கு. அது வந்து இந்த இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஹோலி ரெலிக்கு யார் கையில் இருக்குதோ அவங்க தான் இந்த நாட்டை ஆழ்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அதனால தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. இந்த சிங்காலிஸ், லாஸ்ட் சிங்காலிஸ் ராஜா,
அவர் வந்துட்டு இதை வச்சுட்டு இருந்தார். அப்போது கேண்டி தான் கேபிட்டலாக இருந்துச்சு. கோயில் வாசலில் இந்த அழகான ஜோடித்த பூவோ கிடைக்கும் கோயில் போய் காணிக்காக கொடுக்கறதுக்கு. இங்கே சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாம் வெள்ளை துணி போட்டுக்கின்னு கோயிலுக்கு போவாங்க. த டெம்பிள் ஆஃப் த சீக்ரெட் டூத் ரெலிக்லேருந்து 5.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹந்தனா பேர்ட் பார்க் இருக்குது. இங்கே உள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்கணும். லோக்கலுக்கு வந்துட்டு 660 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் ஆகும். அதுவே ஃபாரினர்ஸ்னாக்கா 2000 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் ஆகும் உள்ளே போகிறதுக்கு. இங்கே பேர்ட்ஸ் விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க ராபிட்ஸு, அதுக்கப்புறம் டர்ட்டில், மங்கீஸ், குரங்கு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதையும் பார்க்கல. நாங்கள் வெறும் பறவைகளை தான் பார்த்தோம். மற்றதில் எதுவும் பார்க்கல. இங்கே ஒன்று ஹார்ஸ் சஃபாரின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் ஒன்றும் இல்லை, மூடிட்டு இருந்தது. இங்கே கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கனாக்கா இங்கே வந்துட்டு வேறு ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நீங்கள் உள்ளே போக முடியாது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் வழி கிடையாது, நடந்து தான் போகணும். அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலி மேலே ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவும் நீங்கள் மெதுவாக பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேர்ட் பார்க்கு மொத்தம் 4 ஏக்கர் சுற்றளவுங்க. இதில் வந்து 100க்கு மேலான பறவைங்க வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாக்கா, இங்கே வந்துட்டு ஸ்பர் ஃபவுல், ஜங்கிள் ஃபவுல், அப்புறம் எல்லோ ஃப்ராண்டட் பார்பெட் என்ற பறவைங்க இங்கே இருக்குது.
இந்த பச்சை கிளி இருக்குது இல்லைங்களா, அது வந்து எக்லெக்டஸ் பேரட்டு. இந்த பெரிய பறவை வந்துட்டு மக்காவ். இந்த பேர்ட் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் அந்த பேர்டுக்கு கூண்டுக்கு கீழேயோ சைட்லேயோ இல்லாட்டி மேலேயோ அதோட பேர், ஜூலஜிக்கல் பேர் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு சில இடத்துல தான் அப்படி இருக்குதுங்க, எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால் இந்த பறவைங்க பேர் சரியாக தெரியல எந்தெந்த பேருன்ட்டு. எது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து கூகுளாவது ஏதாவது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் வெறும் பறவை மாத்திரம் பார்த்து சந்தோஷப்படுறேன்னு சொன்னாக்கா தட்டும் ஓகே தான், எனக்கு நோ ப்ராப்ளம். ஃப்ராங்காக சொல்ல போனால் நான் வந்துட்டு இன்னும் பலவித பறவைகள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிற ஓப்பன் ஏவரி மாதிரியும் இல்லை, இங்கே இல்லை. இங்கே ஒரு கேஃபெட்டீரியா. ஸோ உங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப நடக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி எல்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேப் இருக்குது, எப்படி நீங்கள் சுற்றி வரலான்னு சொல்லிவிட்டு. லெஃப்டில் வந்து நேச்சர் வாக், வாட்டர்ஃபால் ஏவரி. இந்த பக்கம் போனால் உங்களுக்கு பேர்ட் பேரடைஸ், அப்புறம் பேர்ட் ஃபீடிங் ஏரியாவும் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் கையில் வந்துட்டு நீங்கள் பறவைங்களோட தீனியை கையில் வச்சிங்கனாக்கா அது வந்துட்டு உங்கள் மேலேயே வந்து உக்காந்து அது கையிலேருந்து சாப்பிடும். நீர்க்கோழி நினைக்கிறேன், இல்லை ஹீபு சொல்லுவாங்க, ஹீபுன்னு சொல்லுவாங்க. இந்த பறவை பேர் சன் கார்னியர்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் பச்சை கிளி வெரைட்டி தாங்க. எங்கெங்கே கீழே டேப்லெட்டில் எழுதியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இங்கே பி ஃபவுல்னு எழுதியிருக்கிறாங்க. ஒரு சைடில் இங்கிலீஷு, இன்னொரு சைடில் வந்துட்டு சிங்காலிஸில் எழுதியிருக்கிறாங்க. பீகாக், மயில் கேட்கலாங்களா? மயில் இறக்க போடுதா பார்க்கலாமா? அந்த பக்கம் திரும்பிச்சு. வெள்ளை கலர் மயில் போல தெரியுது. இங்கே எழுதியிருக்குது பாருங்க, ஆப்பிரிக்கன் கிரே பேரட். இங்கே வந்து வாட்டர்ஃபால் ஏவரி அண்டு டக் வாக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தேடி பார்த்தேன், டக்குக்கு எதுவும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா ஓரமாக ஒரு கூண்டில் கொஞ்சம் டக்ஸ் இருந்தது. மலுக்கன் கொக்காட்டு, இது வந்து இந்தோனேஷியன் பேர்டு. Exactly, they are sitting in the darker portion so that it is more visible. Dark background.
இந்த பறவை எல்லாரும் தொட சொல்லுதுங்க. அது தொட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தடவி விட்டால் ரொம்ப கண்ணு மூடி நல்லா தூங்குது. இந்த பறவை பேர் ஸ்கார்லெட் மக்காவ். இது ஒரு அமெரிக்கன் பேர்ட். இதுக்கு க்ரீன் கார்டெலாம் தேவையில்லை. சுதந்திரமாக எப்போனாலும் போயிட்டு வரலாம். சில பேருக்கு பேர்ட் வாட்சிங் இஸ் அ ஹாபி. அவங்களாம் இங்கே வந்தாங்கனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிறைய பேர்ட்ஸ் இருக்குது இங்கே. இந்த பேர்ட்ஸ் சத்தம், இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட் ரொம்ப நல்ல ஒரு காம் ஃபீலிங்கை கொடுக்குவாங்க ஒருத்தருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ரெட் லோரி பேர்டுங்க. அது பக்கத்தில் வந்து ஷேட்டரிங் லோரி, இந்த கத்தின்னு இருக்குது பாருங்கள், அது வந்து ஷேட்டரிங் லோரி. இந்த பறவை பேர் சால்மன் கிரெஸ்டட் கொக்காட்டோ. ஆனால் நார்மலாக எல்லாம் அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வெள்ளை கிளி தான் சொல்லுவாங்க. இது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கிரில்ஸை எடுக்குது தவிர அந்த பேர்டை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கு ஹை எண்டு கேமரா இருந்தால் தான் அதை பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணது வந்து DJI பாக்கெட் கிம்பிள் கேமரா. அதனால் அந்த ஃபோக்கஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேர்ட் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, கிரில்லில் தான் ஃபோக்கஸ் ஆகுது. இது பேர் பிளாக் ஹெட்டட் பேரட். அந்த DJI பாக்கெட் கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. பாக்கெட்லேயே போட்டுன்னு போகலாம். நீங்கள் திடீர்னு எதனா ஒரு சீன் எடுக்கணும்னு சொன்னாக்கா உடனே இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாங்க. இந்த கேமராவில் எடுக்கிறதோட இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள் மொபைல் கேமராவில் எடுக்கிறதோட இது ரொம்ப ஈஸி. இது காடை நினைக்கிறேன். காடை இல்லைங்களா, பாட்ரிட்ஜ். மக்காவ். லேசாக மழை தூர தொடங்கிடுச்சு இந்த நேரம். ஸ்கார்லெட் மக்காவ். மொலாக்கன் கக்காட்டு. ராஜா நடை போடுது பாருங்க. ஒரு ஃபேமிலியோட ஸ்டாச்சு இங்கே வாண்டட் டெட் ஆர் அலைவ்ன்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு அதில் தலையை விட்டு பார்க்குறாரு. $10,000 கிடைக்கும் இவரை வந்துட்டு நீங்கள் டெட் ஆர் அலைவ் பிடிச்சி கொடுத்தீங்கன்னாக்கா. ஹலோ
என்கிட்ட அலைவாகிறாரு. ஆனால் ஃப்ரெண்ட் ஆச்சா எப்படி பிடிச்சி கொடுக்குறது? எல்லோ ரிங் நெக் பறவை, தமிழ்லையும் எல்லோ ரிங் நெக் தான் போட்டிருக்காங்க. எல்லோ கலர் பேரட்ஸ். இதுக்கெலாம் ஒரு ஜுவாலஜிக்கல் நேம் இருக்குதுங்க, எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து எல்லோ பேரட்னு சொன்னேன். நீங்களும் பார்த்தாலும் எல்லோ பேரட் தான் சொல்லுவீங்க, ஏன்னா அது கலரை பார்த்தா அப்படி தான் இருக்குது. மூஞ்சா பார்த்தா பச்சை கிளி மாதிரி தான் இருக்குது. கிரஸ்டட் கொக்காட்டோ, இதுவும் பார்க்குறதுக்கு கிளி மாதிரி தாங்க. அது நம்ம வந்து பச்சை கிளின்னு சொல்லாமல் வெள்ளை கிளின்னு சொல்லுவோம். வெறும் இந்த பேர்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் அங்கே இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க பேர். ஹலோ பாய், ஹலோ. பாருங்க, அது மூஞ்சி அப்படியே வச்சுருக்குது. ஏன் சொன்னால் அதுக்கு தடி கொடுக்கலாமா. தடவை கொடுத்தாக்கா நல்லா சொகுசாக இருக்கும். அதுக்கு அப்படியே கண்ணை மூடி தூங்குது. முதல்ல எனக்கு கொஞ்சம் பயம், திடீர்னு அதை கொத்திட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வச்சு பார்த்தேன் கை, அது ஜாலியாக தான் இருந்துக்குது. பாருங்க, தலைமையில் தடி விட்டா இப்படி தூங்குது பாருங்க. ரொம்ப சந்தோஷம், சொகுசாக இருக்குது அதுக்கு. இது கிட்ட வந்து காட்டுது அது தலையை, ஏன் தடவி விடுன்னு சொல்லிட்டு. நாங்கள் டே ட்ரிப் தான் வந்தோங்க கேண்டிக்கு. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் தங்கினாக்கா நிறையா இருக்குது பார்க்க கேண்டியில். எங்களுக்கு டைம் இல்லாததுனால சீக்கிரம் போக வேண்டியதாகிடுச்சு. நாங்கள் இங்கே வந்து 9:30 மணிக்கு வந்து இறங்கணும். 4 மணிக்கு ட்ரெயின் திருப்பி கொலம்போக்கு போகிறோம் திருப்பி. அதில் டைம் அவ்வளோ பத்தாமல் போச்சு. ஆனால் அந்த டைமில் கூட நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ பேர்ட் பார்க்லேருந்து இன்னொரு இடம் போகிறோம். வழியில் ஸ்ரீலங்கன் சாப்பாடு சாப்பிட்டோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸ்ரீலங்கன் சாப்பாடு. எங்கள் 4 பேருக்கு மொத்தம் 1800 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் தான் அங்கே பே பண்ணோம். அது வந்து இந்தியன் ருப்பீஸில் வந்துட்டு 4 பேருக்கு 550 ரூபா தான் ஆகுது. ரொம்ப கம்மி விலை, சாப்பாடு எல்லாமே ரொம்ப கம்மி விலை இங்கே. ஸோ நாங்கள் போகிற இடம் வந்துட்டு அம்புலு வாவா பயோடைவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடம் 24 கிலோமீட்டருங்க ஸ்டேஷன்லேருந்து, கேண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இங்கேயும் டிக்கெட் வாங்கணும். ஃபாரினர்ஸ்க்கு 2000 ஸ்ரீலங்கன் ருப்பீஸு. அதே லோக்கலாக இருந்தாக்கா அவங்களுக்கு 60-50 ஸ்ரீலங்கன் ருப்பீஸு. இந்த இடம் வந்து ஸ்ரீலங்காவோட கல்ச்சுரல் ஹார்ட், இதயம் ஆக கருதப்படுகிறது. இந்த மலையும் ரொம்ப உயரம், 3560 மீட்டர். கடலோட அது எப்படி சொல்கிறது, சீ லெவல், அபவ் சீ லெவல். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னானாக்கா, இது வந்து மல்டி ரிலீஜியஸ் சென்டர் என்று கருதப்படுகிறது. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புத்திஸ்ட் டெம்பிள், ஹிந்து டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க்கு எல்லாமே ஒரே இடத்துல ஒரே காம்பவுண்டில் இருக்குதுங்க. இங்கே எழுதியிருக்கு பாருங்க, அம்புலுவாவா ரிலிஜியஸ் சென்டர் அண்ட் பயோ டைவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா.
இங்கே இருக்கிறது மாஸ்க்கு. இதுதான் அம்புலுவாவா கோபுரம். இதை புவனேகே காபுன்னு சொல்லிட்டு ராஜா 14வது ராஜா இந்த கோபுரத்தை 13வது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. பாதி தூரம் போகலான்றாரு, ஆஃப் த வே போயிட்டு வரலான்றாரு. இதில் உங்களுக்கு மேலே போனோன்னாக்கா 1000 படிங்க இருக்குதுங்க. 1000 படி உங்களால் ஏற முடிஞ்சுட்டா நீங்கள் கடைசி வரைக்கும் போகலாம். இல்லைன்னா பாதியில் ஒரு 450 460 படி ஏறினாக்கா நீங்கள் பாதி வழி போவீங்க. அந்த பாதி வழியிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஆகும். Climbing the steps was really difficult, but anyway it was worth it because look at the view from here. Beautiful rainbow. You can see the rainbow. We are above the clouds and you can see the rainbow, but climbing the steps was really awful. They don't lift so here. Beautiful view. This is the other side of Kandy. மத்தியானம் வயிறு நிரம்பி சாப்பிட்டுட்டு இதில் படி ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் மேலேருந்து இந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. Beautiful view. What's coming? Just going one circle around. There is a smaller one. And this is not all. You can go up to the point on top there. The view is not going to change much even if you go there. So I think that's enough. Probably if I had come in the morning without having lunch, I could have climbed on top of that also.
That's it. We have come one round. இதோட 360 டிகிரி சுத்து பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேன் ரவுண்டாக. If you want to see the hills beyond, clouds are beautiful. A while ago, we could see the rainbow. So that's it. I'm really tired. But anyway, it was worth it. Went one way around. I hope you enjoyed it too. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், இந்த 4 கோவில்களும் இருக்குது. மல்டி ரிலீஜியஸ் சென்டர். அங்கே ஃபஸ்ட்டு தெரியுறது வந்துட்டு சர்ச்சு. ரெண்டாவது வந்துட்டு அது பக்கத்துலேயே இந்து டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ்க்கு. இப்போது நம்ம ட்ரெயினில் இருக்கிறோம் கொலம்போவுக்கு போகிறதுக்கு. இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டவங்க. ஏன்னா அங்கேருந்து விடும்போது 3 கால் ஆகிடுச்சு. 24 கிலோமீட்டரு. ட்ரெயின் வந்துட்டு 4 மணிக்கு. மழை வேறு பெஞ்சிருந்துச்சு. டிராஃபிக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த ட்ரெயினை நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவோம்னு நினச்சோம். எப்படியோ வந்து ஏறிட்டோம். இப்போ பாருங்கள், ட்ரெயின்லேருந்து போகிறோம். இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கீழே ரோடு நீங்கள் ட்ரெயின்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம். கார்லேயோ பஸ்லேயோ இருந்து பார்க்குறதோட இங்கே இன்னும் நல்லா பார்க்கலாம். கேண்டி டவுனை பாருங்க. கொஞ்சம் நான் வரும்போதே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். ஏன்னா ட்ரெயின் மேலே எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது என்ற பலகைங்க இல்லை. அதனால் புதுசாக டூரிஸ்ட்டுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெறும் ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க தவிர எங்கே ஊருக்கு போகுதுன்ட்டு எழுதி வைக்கல. ஸ்டேஷன் பேரும் உடனே தெரியாது நீங்கள் ஸ்டேஷனுக்கு கிராஸ் பண்ணும்போது. ஸோ ராத்திரி வந்து கொலம்போ வந்து சேர்ந்தோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இதுதான் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குதோ அது உங்களுக்கு காட்டுறேன். இது தான் லோட்டஸ் டவர்னு சொல்லிட்டு கொலம்போவில். இது வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவர்ஸ் ஸ்ரீலங்காவில். டவுன் ஹால்,
கடலோரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்ட பிறகு லவுஞ்ச், ஏர்போர்ட் லவுஞ்சிலேருந்து சில காட்சிகள். இப்போ நம்ம இண்டிகோ ஃப்ளைட்டில் இருக்கிறோம், கொலம்போ டு பெங்களூர். இங்கே பாருங்கள் அந்த காட்சி இந்த அருமையாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் ஐலேண்டு, அதுக்கப்புறம் ராம் சேத்து, அதுக்கப்புறம் ராம் சேத்து ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு வருது. அதை நீங்கள் தாண்டினாக்கா ஸ்ரீராம் சேத்துன்னு வரும். ஹரிச்சல் முன்னி சன்செட் பாயிண்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தனுஷ்கோடி பீச்சு, அப்புறம் தனுஷ்கோடி. இப்போலாம் நீங்கள் தனுஷ்கோடி வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலே விடுறதில்ல. அப்புறம் உங்களுக்கு ராமேஸ்வரம் வரும். ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் டிவியேஷனை எடுத்து அப்படியே தோண்டி வழியாக நேராக பெங்களூருக்கு போய் சேருதுங்க. நான் வீடியோ கொஞ்சம் தாமதமாக எடுத்துட்டாங்க, அதனால் உங்களுக்கு கச்சத்தீவை கூட காட்டியிருப்பேன். கொஞ்சம் அதை ஜூம் பண்ணாக்கா கச்சத்தீவும் பார்த்துருக்கலாம் நீங்கள் மேலேருந்து. இதோட என் கதையை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் காட்டுங்க என் சேனலுக்கு. தேங்க்யூ வெரி மச் கடைசி வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்காக.